Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 7.9 லிருந்து sum number 2 subdivision 5 பார்க்க போறோம். First heading domain. இந்த டொமைன்ல logarithmic functionல மட்டும் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். logarithmic function எப்போதுமே minus infiniteல இருந்து 0 குள்ள work out ஆகாது. Does not exist. நம்ம மேத்தமெட்டிக்கலா சொல்றதா இருந்தா does not exist. நம்ம லோக்கல் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் வேலைக்கு ஆகாது எந்த ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா மைனஸ் வேல்யூஸ்க்கு வந்து லாகில் நமக்கு வேல்யூ கிடையாது. நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பர் லைன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து 0 அப்படின்னு எடுத்தோம்னா இது வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் எடுக்கிற எல்லா வேல்யூமே நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கிடையாது. அதனால் டொமைன் பார்த்தீங்கன்னா ஆல் பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ், அதான் அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ தெளிவாக எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் exist only for x is greater than 0. Therefore, domain is 0 லிருந்து plus infinity வரைக்கும். ஓகே, அடுத்ததா symmetry. The curve is not symmetrical. Okay, அடுத்ததா intercepts. x intercept க்கு y is equal to 0. அப்ப y is equal to 0 na 0 is equal to x cube by 24 minus log x இல்லையா? so இந்த வேல்யூ லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா log x is equal to x cube divided by 24. so இது வந்து does not exist. அடுத்ததா y intercept வேணும் அப்படின்னா put x is equal to 0. x ஓட வேல்யூ 0 போட்டா இந்த வேல்யூ 0 ஆகும். log 0 ஓட வேல்யூ 1. y equal to minus 1. அதாவது y is equal to minus infinity. ஓகே, அதுவும் நமக்கு does not exist. இப்போ நீங்க இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. உதாரணமா y is equal to இந்த டேர்ம் ஃபுல்லாமே 0 ஆகுதா? இப்போ log 0 ஓட வேல்யூ என்ன? log 1 ஓட வேல்யூ 1 தானே கொடுக்குறோம். சாரி, log 0 ஓட வேல்யூ தானே. அப்போ y is equal to minus 1 வருது. log 0 ஓட வேல்யூ நமக்கு minus 1. அப்போ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்சுக்கு தான் வருது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இது நீங்கள் இதை எழுதி காட்டணுன்ற நெசசிட்டி இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 0ன்னு கொடுக்கும்போது y is equal to log 0ன்னு வரும். log 0 இல்லையா? log 0ன்னு வரும்போது y is equal to minus infinity. ஸோ does not exist. இங்கேயும் does not exist. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வர்றதுனால எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடையாதுன்னு நம்ம எழுதுறோம். அடுத்ததா ஃபோர்த் ஹெட்டிங் கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை 24 மைனஸ் லாக் எக்ஸ். f dash of x அப்படின்னு இருக்கும்போது இந்த 1/24 தனியாக எடுத்துக்கிட்டு 3x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். மைனஸ் லாக் எக்ஸ்னுடைய டிஃபரன்ஷியேஷன் 1/x. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 8 கிடைக்கும் இல்லையா? therefore f dash of x is equal to x square by 8 minus 1/x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராப்பர் கன்வர்ஷனில் x cube minus 8 divided by 8x. ஏன்னா நமக்கு f double dash கண்டுபிடிக்கும் போதோ அல்லது வேல்யூ கண்டுபிடிக்கும் போதோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் வேறும் அப்படின்னா f dash of x ஓடைய வேல்யூ 0ன்னு வச்சுக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் x cube minus 8 divided by 8x அப்படிங்கிறதுல இந்த 8xல வந்து 0 ஆகிடும். ஸோ x cube minus 8 is equal to 0. x cube is equal to 8.
therefore x is equal to 2. The critical number is 2 இல்லையா? Therefore the critical number is x is equal to 2. அதனால the interval of monotonicity is 0, 2 and 2, infinity. ஓகே, இப்போ இதை வந்து நான் நம்பர் லைனில் போட்டு காமிக்கிறேன். இது வந்து 0, இது 2, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, இதிலிருந்து நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இப்போ வேல்யூ எடுத்தோம்னா எனக்கு வந்து f dash of x உடைய வேல்யூ 1 minus 8 வருமா? x cube minus 8 divided by 8 இல்லையா? 8x இல்லையா? So 1 minus 7 divided by 8 which is minus 6 by 8 which is less than 0. அப்போ f of x is decreasing function in 0, 2. இதில் decreasing ஆகுது. ஓகே, அடுத்ததா இந்த இன்டர்வெல்ல நான் 3 எடுத்துக்கிறேன். இங்கே எப்படி நான் வந்து 1 எடுத்தனோ அதே போல் இங்கே 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்தனா f dash of x is equal to 3 cube அப்படிங்கிறது 27, 27 minus 8 divided by 8, 19 by 24. Simplify பண்ணணும்னு அவசியம் இல்லை, which is greater than 0. Therefore f is increasing function in 2, infinity. இப்போ இதை வந்து interval f dash of x monotonicity இப்போ இதில் வந்து 0, 2 அடுத்ததா 2, plus infinity. இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது, இங்கே இந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இங்கே இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்ததா 6th ஹெட்டிங் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. f dash of x changes its sign from negative to positive through x is equal to 2. இதுதான் நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். இதில் இருந்து தான் இந்த பார்ட்டுக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிறதும் இருக்குது. ஓகே, அப்போ therefore f of x is local minimum at x is equal to 2, local minimum value f of 2 இல்லையா? f of 2 is equal to 2 to the power of 3 by 2 to the power of 24 minus log 2. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 8 divided by 24. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 divided by 24 minus log 2 ஓட வேல்யூ 0.30. கிளாக்ஸ் டேபிள் பார்த்து போட்டுக்கலாம். இதனுடைய வேல்யூ 0.33 minus 0.30 which is 0.03. இது வந்து f dash of 2 ஓட வேல்யூ which is local minimum value இது. ஓகே, அடுத்ததா concavity 7th heading. f dash of x is equal to x cube minus 8 divided by 24. இது 1 by 8 இன் வெளியில் எடுத்துடலாம். இது வந்து f dash of x is equal to x cube minus 8 divided by 8x. இது 1 by 8 இன் எடுத்துடலாம்.
டிஃபரன்ஷியேஷனுக்கு கன்வீனியண்ட்டாக அப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் மைனஸ் 8 இருக்கும் டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா. இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 1/8 வெளியிலேயே இருக்கட்டும். u by v மெத்தடில் எக்ஸ் இன்ட்டு 3x நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3x ஸ்கொயர் சாரி மைனஸ் நியூமரேட்டர் எக்ஸ் கியூப் மைனஸ் 8 அப்படியே வச்சுக்கிட்டு டெனோமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் 1/8 இன்ட்டு 3x cube minus x cube plus 8 divided by x square. இதை இன்னும் கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/8 into 2x cube plus 8 divided by x square. இது f double dash of x உடைய வேல்யூ. இப்போ நம்ம f double dash of x உடைய வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/8 into 2x cube plus 8 divided by x square is equal to 0. இந்த பார்ட்டு டினாமினேட்டர் பார்ட் எல்லாமே 0 ஆகிடும். லெஃப்ட் அவுட்டாக 2x cube plus 8 is equal to 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ 2x cube is equal to minus 8, x cube is equal to minus 8 divided by 2 minus 4. ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ நம்ம எப்படியும் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் நாட் பாசிபிள்னு வரும். ஓகே, இப்போ இதுக்கு கான்கேவிட்டி 0 எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பர் வேல்யூ கிடைக்காததுனால பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னு எழுதணும். தேர்ஃபோர் f of x has no point of inflection. ஓகே, இப்போ இது கிராஃப் நம்ம போடணும். ரஃபாக போட்டால் போதும். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 2,0.03 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்ராக்சிமேட்லி ரஃப் ஸ்கெட்ச் போட்டோம்னா இப்படி வரும். அது ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.